முதல்ல புருட்டோ தம்பி பற்றி சொல்லிக்கிறேன் ஒரு 4 வார்த்தைகள். எங்களோட துவக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். முதல்ல அந்த தம்பி தான் வந்து புருட்டோ தம்பியை அறிமுகப்படுத்தினான். வேளாங்கண்ணியில் அறிமுகப்படுத்தினான் தம்பி, சந்துரு தம்பி. அது மூலிமா பழக்கமாக வந்தால் இன்றைக்கி வேளாங்கண்ணியில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் புருட்டோ தம்பி தான். நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், நிறைய அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, உள்ளே போக சொல்ல யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் எங்கள் மக்கள் இருக்காங்க அங்கே. அது முக்கியமான காரணம் புருட்டோ தம்பி. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான பிள்ளை அந்த பிள்ளை. எப்போதுமே பெரிய மனசோடு இருப்பான், சந்தோஷமாக பாசமாக இருப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான். பெரிய மனசு பையன் பிள்ளை அந்த பிள்ளை. ஜாலியாக வருவான். ஆனால் சாப்பிட்டியா கேட்பான். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அவன் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது, வரைக்கும் முடியாது சொல்கிறதே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்னியாக போயிடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்கே உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால் இன்னும் பெருசாக வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஜாம்பவான்கள், எல்லாரும் பெரிய பெரிய மக்கள் நடித்து பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போனால் 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே அறிவில்லை, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இத்தனை பேரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். எல்லோரும் சந்தோஷமாக வந்திருக்கோம். இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை. எல்லோரும் வேலைப்பாடு இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் யாரும் புருட்டோ தம்பி. அவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கான் தம்பி. அவன் சூப்பராக இருப்பான். அம்மா மேலே பெரிய பாசம். அம்மா வந்து கோவில் பக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க. அம்மா பார்த்து போக சொல்ல புருட்டோ வீட்டுக்கு போனாலே எப்போதுமே சாப்பாடுன்னு சொல்லலை, அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால் கொடுப்பாங்க. எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதில் வசதி இருக்கா, வசதி இல்லையா, பணம் இருக்கா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டு தம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. கையில் 10 பைசா இருக்காது அப்போல்லாம். ஆனால் அங்கே போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து எங்களை அழகாக பார்த்ததுக்கு முதல் விஷயம் புருட்டோ தம்பியா. ரீகன், அவனை ரீகனாக தான் தெரியும் எங்களுக்கு. ரீகன், ஏகன், தோய்க்கு ஒருத்தர் ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவனை ரொம்ப குட்டி புள்ளியாக பார்த்துருக்காங்க. மினியேச்சராக இருப்பான் அவன். அவன் சிரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, உங்கள் நோயெல்லாம் விட்டு போயிடும். மைக்கேல் அண்ணன் இங்கே தான் இருப்பார், இங்கே ஒருத்தர். மைக்கேல் அண்ணா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் நீங்கள் அவரை கேட்டு பாருங்க, அவர் சிரிச்சிட்டே இருப்பார். எங்களுக்கு எப்போல்லாம் அந்த மனசை கஷ்டப்பட போர் அடிக்குதோ நாங்கள் 4 நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்போம். அதில் அண்ணனை கூப்பிட்டு நிறைய கதை சொல்லுவார். அண்ணன் சொல்கிற கதையை காதில் கேட்க முடியாது, ஆனால் சிரிச்சிட்டே இருப்போம். கள்ளங்கப்படம் இல்லாத மனசு அந்த மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி அழகான பிள்ளை படுறதுக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை இன்னும் பெருசாக வளரும். நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையில் அதிகளுக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைத்தட்டத்தில் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க, கையில் பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்தேன். அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை. கடைசியாக சொன்னான் பார், 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதியிருக்காங்க, இல்லை சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது அழகாக சொன்னான். கடைசியாக முடிக்கும்போது சொன்னான், ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன், என்னடா பஞ்சாபியாக மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசையே இருக்காது, இப்போ மீசையை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக அவனை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருந்திருக்கான். இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமாக தான் வச்சுருக்கோம். எங்கள் குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் ஒன்றா சேர்த்துருக்கான். அதுக்கு பெரிய சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. வாடா பாடா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆகிட்டாங்க ஐயா. அதை சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கடைச்சி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்தில் எறும்பை கடைச்சி விட்டு என்ன பண்ணுவேன், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒரு இடத்துல நிற்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சுருக்க அந்த மனுஷன் அப்படி தான் கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பார், நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், உறவாக இருக்கிறதுக்கு காரணமாக தான். இங்கே இருக்க எல்லா மக்களும் எங்கள் மக்கள். ரியோ தம்பிக்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணுவோம், ஒரு வாட்டி ஒரு படமாக அது பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. அந்த பேங்க்கு முன்னாடி நின்று, அண்ணா நான் ஜீப் வாங்கியிருக்கேண்ணா எப்படின்னா இருக்குது. அடுத்த கார் மாற்றிட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்குது, ஹீரோ ஆகிட்டான். இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்ச சக்கரத்தில் கூட நடிச்சதுக்காக வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமானவன் நான் படத்தில் மட்டும்தான், நேராக கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா புருட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சது யாருன்னா புருட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டங்க ஐயா, என்னெல்லாம் வேலை வாங்க எப்படி வேலை வாங்குவான். என் மனசு கோணாமல் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை டே கூட வாங்குவான், ஆனால் அழகாக வாங்கிடுவான். அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ப்ரொடியூசர் ஆகிய பெரிய வாழ்த்துக்களுங்க ஐயா. உங்கள் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே.
அந்த படத்தை நீங்கள் கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொரு பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க, அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்த உட்காந்துருக்கான் தம்பியை வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாரும் கூட நான் படம் நட்டி ஐயா கூட சொல்லணும். நாங்கள் ஐயா வந்து நான் முதல்ல ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. யாரும் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்தினா நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்தது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார். நான் அப்போ அவர் பேர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படி தான் இருக்கும். பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அப்படியே காத்துவாக்கில் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அந்த படத்தில் நாங்களாக இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான பிள்ளை. எப்படி காட்டக்கூட அப்படி தான் காட்டுவான். என்னை அழகாக காட்ட சொல்லி எதுவும் காட்டதே இல்லை. அவ்வளோ மோசமாக காட்டியிருப்பான் என்ன. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறா பிள்ளை, இருக்கத்தான் வரும் கோப்பியாண்ணா, அது வேற என்ன பண்ணுது அப்படின்வான். அவ்வளோ அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும். அப்போவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தினா பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன்னா. I just wish the producers, director and all the artists all the best. Thank you. இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎஸ் சினிமா. அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பிரிட்டோட குடும்பத்தினர், அங்கேயும் இருக்கிற பிரிட்டோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராட்சசன். பாரதி ராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராக்சேஷன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போது அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகாக செஞ்சார். நான் வந்து கூட நடிச்சிட்ருக்கேன். இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா, அதில் பாருங்கள், மிரட்டியிருப்பார் ரியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பார். நான் ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுப்பார். அந்த வகையில் பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால் அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் பிரிட்டோ பார்த்து என்னை நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டார். ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நாங்கள்லாம் வந்தது. நம்ம மைம் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்கில் நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க போர்ஷன் பார்த்தேன், பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மிச்சது ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பம்னு வாங்க 10 மாதத்துக்கு மேலே. ஆனால் இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு வந்து டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோளும் கையுமா அலைஞ்சிட்டு செக்ஷன் பண்ணாமல் சுகப்பிரசவமாக கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 34 ஆர்டிஸ்ட், ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமாக வந்து மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர். இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசுதோ, விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிகிட்டே பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிகிட்டே இருந்தோன்னா அடுத்த படத்துக்கு நேரமாயிரும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமாக ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமாக ஓடி சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். இந்த படத்தில் நான் வந்தது காரணம் வந்து பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோடய 25வது படம். ஸோ இந்த படத்தில்
எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக கண்டிப்பாக வருவாங்க. இந்த படத்துடைய கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் எனக்கு மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமாக நான் இங்கே வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்குது. அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நான் கிளம்புறேன். சாரி. நன்றி. வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவார் அவர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பொறுமை. அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஒர்க் பண்ணங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு. ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது எங்களால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த படத்தில் ரியோ சாருடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் உலகில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரான லெனின் சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்திருக்கு படம். மார்ச்சில் எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. கமலா தியேட்டருக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே இருக்குது. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவாக நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவாக நடிக்க மாட்டேன், அம்மாவாகவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிரிட்டோ. ரொம்ப உழைப்பாளினா அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில். டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில், அந்த 103 104 ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோடு பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் குரோசின் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க், ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலேயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸில் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ரெஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும்.
அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. தேவி பிரகாஷ் சார் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த சாண்டி மாஸ்டரோட அந்த சாண்டி மாஸ்டர், தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything. And it's a fantastic கலவை. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். Support us. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course amma kuda marubadi a second film. And ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. In the படத்தில் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். தேங்க் யூ so 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 much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch. And to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri meendum sandipom. Thank you. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படம் பண்ணுறது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதில் இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பித்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படம் என்னவாக இருக்கும், அம்மாக்கான படமாக இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் March 7th தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் டைரக்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி, சாண்டி மாஸ்டருக்கு நன்றி, அண்ட் ஹீரோயின் ஆயிரா அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சாண்டி மாஸ்டருக்கு கொரியோகிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் சாண்டி மாஸ்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் லெனின் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பிரிட்டோ சார், சாண்டி மாஸ்டர், ரியோ பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படம் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து என்னோட முதல் படம். நான் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பித்தது, அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் படுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இதில் வந்து நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. பாரதராஜா சாருக்கு, வடிவரிசி மேமுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணானுக்கு, மைம் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்ப்புட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய ஸ்டூடியோவில் என் கம்ப்யூட்டரில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம தான் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் நினைக்கிறேண்ணா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு மாதிரி பயமாகவும் மறந்துடுறேன்.
இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நடித்த டெக்னீஷியன்ஸ், அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன், ஸோ அவங்களால தான் வந்து அவங்க க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழில் நான் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அவங்க நல்லா பண்ணால்தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ மணிகண்டன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் மைம் கோபி அண்ணனை பற்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க, நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இதுவும் நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதான் மோட்டிவ் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. அடுத்தது ரியோ அண்ணனை பற்றி சொல்லணும். கண்ணம்மா என்னம்மா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு நான் கிட்டார் எடுத்துகிட்டு போய் வாசிச்சு காமிச்சேன். நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் எப்படிங்கிறதான் அவருக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நீ பண்ணு தம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு என் ஆல்ஃப்ரெண்ட் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் என் மியூசிக் ப்ரோக்ராமராக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து தான் நிறைய லேர்ன் பண்ணி இன்றைக்கி நான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஆல்ஃப்ரெட்டுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இன்றைக்கி. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செம்மையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறா. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்றைக்கி ஓட ஆரம்பித்தா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு, அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்டேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கைப்பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கள் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சுருக்கிறது நீங்கள் தான். மீடியா, மக்கள், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது.
ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசிலும் இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறம் மாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். And it was amazing working with Nati sir, Rishikant and எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on theaters. சாரி நான் வந்து ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டென்ட் ஈவன் நோ. என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் செல்ஃபி அண்ட் ஐம் ஆஸ்கிங் மாஸ்டர் like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then master showed me many of his dance videos and master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Nati sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You are such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job, and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theatres and watch the film in theatres. See you all really soon on March 7th. Thank you so much. அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்துலேயே இவ்வளோ ஆக்டர்ஸை, இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது, அந்த லிங்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல நான் அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாண்டி.
சாண்டியோட ஒரு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான் நானும் நினைக்கல, ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமாக நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் இந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், போத்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. அவளோடலாம் காத்தில்லம்மா எல்லாம். ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோடு இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தலை, இப்போ ஸ்டேஜே பத்தலை. என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லான்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் மாதிராஜ் சார்லேருந்து, நட்டி சார்லேருந்து, யோகி பவன்லேருந்து, லிசி அவர்கள்லேருந்து, நீங்கள் விஜயமாலேருந்து எல்லா ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கின பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போகிறேன். எப்படி இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல் திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.